நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நம்ம இன்னைக்கு கடல் தேவதை இந்த இந்த லெசன் பார்க்கலாம். பூம்பட்டினத்தில் ஒரு மீனவன் வாழ்ந்து வந்தான். பூம்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேர். அங்கே ஒரு ஃபிஷர்மேன், அவன் தான் மீனவன். அவன் வாழ்ந்து வந்தான். தினந்தோறும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வருவான். டெய்லி அவன் கடைக்கு போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வருவான். அவன் அன்றும் வலையை வீசினான். சிறிது நேரத்தில் வலை கனமாக தெரிந்தது. மேலே இழுத்தான். வலையில் கடல் தேவதை இருந்தாள். அவள் அவனுடன் பேச ஆரம்பித்தாள். வலையை வீசின உடனே அது ரொம்ப கனமாக ஆரம்பிச்சிச்சு. வலையை மேலே இழுத்தான். அதில் ஒரு கடல் தேவதை இருந்தாள். அந்த கடல் தேவதை அவனுடன் பேச ஆரம்பித்தாள். கடல் தேவதை சொன்னான், என்னை விட்டுவிடு, நான் கடல் தேவதை, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன். மீனவன் சொன்னான், வீட்டுக்கு சென்று மனைவியிடம் கேட்டு சொல்கிறேன். மீனவன் மறுபடியும் மனைவியிடம் போய் கேட்டான். இன்று ஒரு மீன் அகப்பட்டது. நான் கடல் தேவதை, என்னை விட்டுவிடு, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றது. அதனிடம் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட போய் கேட்டான். மனைவி சொன்னாங்க, அப்படியா, கடல் தேவதையிடம் நமக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேளுங்கள். மீனவன் கடல் தேவதையிடம், என் மனைவிக்கு ஒரு வீடு வேண்டுமாம். கடல் தேவதை, சரி போ, உன் மனைவி இப்பொழுது ஒரு வீட்டில் இருப்பாள். மீனவன் வீட்டிற்கு சென்று பார்க்கிறான். மனைவி வீட்டில் இருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். சில நாட்கள் கழிந்தன. மனைவி மீனவனிடம், கடல் தேவதையிடம் பெரிய வீடு வேண்டும் என்று கேள். மீனவன் மீண்டும் கடல் தேவதையை சந்தித்து, என் மனைவி பெரிய வீடு வேண்டும் என்று கேட்கிறாள் என்றான். கடல் தேவதை, உடனே செல், உன் மனைவி பெரிய வீட்டில் இருப்பாள். மனைவி தன் விருப்பப்படி பெரிய வீட்டில் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான் மீனவன். பல நாட்கள் சென்றன. நமக்கு அரண்மனை போல் வீடு கேளுங்கள் என்றாள் மனைவி. மீனவன் மறுபடியும் கடல் தேவதையை சந்திக்கிறான். மீனவன், என் மனைவிக்கு அரண்மனை போல் வீடு வேண்டுமாம். கடல் தேவதை, திரும்பிச் செல், உன் மனைவி அரண்மனையில் இருப்பாள். மனைவியின் ஆசை நிறைவேறியதைக் கண்டு மகிழ்ந்தான் மீனவன். பல நாட்கள் கழிந்தன. அரண்மனையில் வாழ வேண்டியவள் அரசி அல்லவா, என்னை அரசியாக்குமாறு கடல் தேவதையிடம் கேளுங்கள் என்று மீனவனிடம் மனைவி கூறினாள். மீனவன், அரண்மனையில் வாழ வேண்டியவள் அரசி, நீ அதனால் என் மனைவியை அரசியாக்க வேண்டுமாம். கடல் தேவதை, உன் மனைவிக்கு அதிகம் ஆசை, திரும்பிச் செல், அவளுக்கு பழைய குடிசையே சரி. திரும்பிச் சென்ற மீனவன் தன் மனைவி குடிசையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். பேராசை பெருநட்டம் என்பதே இதிலிருந்து அறிகிறோம். என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.